நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும்னு திமுக நினைக்குதுன்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் பரவிடுச்சு. இது நாங்கள் சொல்லாமலே மக்கள் நினைக்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இந்த சீமானை போட்டு இந்த திமுக இந்த மாதிரி படுத்துது? ஏன் திரும்ப திரும்ப அந்த ஆளை குற்றவாளியாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க? இதுவா வீழ்த்துறதுக்கான வழி? இது தப்பு அப்படின்னு டீ கடையில் மற்ற இடத்துல இருக்கிற தம்பி தங்கைகள் மற்ற ஆட்கள் எல்லாருமே பொதுவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இது வந்து திமுகவினுடைய வீழ்ச்சியின் தொடக்கம். நிறைய போலீஸ்காரங்க நிறைய ஆச்சரியப்பட்டாங்க. வாட்டர் பாட்டில் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போதே யாராவது எம்டி பாட்டில் வச்சுருந்தா போடுங்கன்னு சொல்லி அந்த பாட்டிலையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் நேற்று ஒரு 5000 பேர் அந்த இடத்துல திரண்டோம். அந்த 5000 பேர் திரண்டதுக்கான எந்த ஒரு அடையாளமும் நாங்கள் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் கிடக்காது. ஏன்னா நாங்கள் சுத்தப்படுத்திடுவோம். இதெல்லாம் எங்கள் கட்சியில் மட்டும்தான் தங்கச்சி நடக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதை பார்த்தும் போலீஸ்காரங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்ன சீமான் இப்படி வச்சிருக்காரு கட்சியை அப்படின்னு. அந்நியார் வந்து இதில் மனம் வருந்துறதுக்கோ அல்லது வேதனைப்படுவதற்கோ இதில் எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவான ஒரு பெண், எல்லாத்தையும் மிக சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண். செந்தமிழன் சீமானின் அன்பு தம்பியா அந்த இடத்துல நின்று, தம்பி தங்கைகளே யாரும் இதை விட்டு வராதிங்க, அவங்க இந்த இதை பேரிகார்டை தூக்கி அங்கே போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கூட வரல. அவர் அங்கேருந்து நேராக வந்து எனக்கு வந்து கை கொடுத்தார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தேர்தலுக்கு பார்த்தோம்னா இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்குது 2026 தேர்தலுக்கு. இப்போ சீமானவர்களை எல்லாரும் டார்கெட் செய்கிறாங்க, வேணும்ட்டே அவங்களை கூட்டிட்டு வந்து வழக்கு போட வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த வழக்கு விசாரணை, இந்த சம்மன், இந்த ஆஜராகிறது, விசாரணைக்கு போயிட்டு வருது, இது எல்லாமே இந்த தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இல்லைம்மா. இப்படித்தாம்மா வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சொன்னாங்க. ஐயோ ஈவேரா மேலே கை வச்சுட்டாரு, இனிமேல் அவ்வளவுதான் சீமானுக்கு வந்து 2% ஓட்டு கூட கிடைக்காது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அவரு? ஆச்சாக்கு போச்சாக்குன்னாங்க. நாங்கள் கூட ஒரு சின்ன ஜெர்க்கானோம். ஈவேராவை பேசுனதுனால ஈரோடு கிழக்கில் நமக்கு ஏதோ பின்னடைவு வந்துருமோ, அது வேற ஈவேராவுடைய சொந்த ஊர் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் மக்கள் கொடுத்த தீர்ப்பு எப்படி இருந்துச்சு? நாங்கள் உண்மையாகவே எத்தனை வாக்கு வாங்கினோம்னு திமுகவுக்கு தான் தெரியும். திமுகவுடைய நோக்கம் எங்களை டெபாசிட் வாங்க வைக்கக்கூடாது. அதனால ஒரு 1000 ஓட்டை குறைச்சிட்டாங்க. ஆனால் 24,151 வாக்கு இருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட 135% நாங்கள் போன தேர்தலை விட அதிகமாக வாங்கியிருக்கோம். ஒட்டு மொத்தமாக 16% வாக்கை நாங்கள் வாங்கியிருக்கோம். எத்தனை பேர் அந்த தேர்தலில் போட்டியிட்டாங்க, எத்தனை போட்டியாளர்கள் களத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இல்லைம்மா, 15 கூட்டணி, 15 பேர் கூட்டணி. ஆனால் களத்தில் எதிர்த்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்போ எதுக்கு ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா பணம் கொடுத்தீங்க? எதுக்கு கள்ள ஓட்டு போட்டீங்க? எதுக்கு அங்கே வடநாட்டுக்காரங்க வாழ்கிற பகுதியில எல்லாம் வந்து ஹிந்தியில் போஸ்ட் அடித்து ஒட்டி, ஹிந்தியில் துண்டடிக்க அடித்து கொடுத்து, ஹிந்திக்காரங்களை கூப்பிட்டு காசு கொடுத்து பரப்புரை செய்ய சொன்னீங்களே, எதுக்கு செய்ய சொன்னீங்க? எதிர்த்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தானே. நாம் தமிழர் கட்சி மட்டும்தானே நிற்கிது. அப்போ ஓட்டுக்கு பணம் நாங்கள் கொடுக்கலையே. இந்த 25,000 ஓட்டு எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க. அதிமுக இல்ல, பாஜக இல்ல, மற்ற எந்த கட்சிகளும் இல்ல அப்படின்னும் போது ஆப்வியஸா அந்த வாக்குகள் வரதானே செய்யும் நாம் தமிழருக்கு. நாங்கள் அதிமுக வாக்கோ பாஜக வாக்கோ மற்ற ஏதேனும் ஒரு கட்சியோட வாக்கு எங்களுக்கு கிடைச்சிருந்தா நாங்கள் வந்து 1,00,000 வாக்கு வாங்கியிருக்கணும். 80,000 வாக்கு 90,000 வாக்கு வாங்கியிருக்கணும். ஏன் வாங்கலை? போன தடவை நாங்கள் 11,000 வாக்கு வாங்கின போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 25,000-26,000 வாக்கு வாங்கினாங்க. அந்த 25,000 வாக்கு எங்களுக்கு வந்திருக்கணும்ல. ஏன் வரல? எல்லாருமே அப்படியே போட முடியாதுல்ல. இல்லை, ஏன் வரல அப்படின்னா, நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்க. நாங்கள் கேட்குற இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏங்க எதிர்த்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி தானேங்க, டெபாசிட் இது வரைக்கும் வாங்காத கட்சி தானேங்க. அப்ப எதுக்கு காசு கொடுத்தீங்க? எதுக்கு கள்ள ஓட்டு போட்டீங்க? எதுக்கு இந்தியில போஸ்ட் அடிச்சு ஒட்டி இந்தியில பரப்புரை செஞ்சீங்களே? ஏன் செஞ்சீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு அச்சம் வருதுல்ல எங்களை பார்த்தா. எங்க ஒரு வேளை இவங்க ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் வந்து தானே ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தீங்க. கொடுக்கலன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆதாரம் இருக்கு. கொடுக்கலன்னு சொல்ல முடியாது உங்களால. கள்ள ஓட்டு போட்டீங்களா இல்லையா? போட்டீங்கல்ல. எவ்ரி பூத், எல்லா பூத்துலையும் கள்ள ஓட்டு போட்டீங்க. ஏன் போட்டீங்க? அப்போ எங்கள் மேல உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தை தான் நான் சொல்றேன். நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எதுவும் தேர்தல் களத்தில் பிரதிபலிக்காது. நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும்னு திமுக நினைக்குதுன்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் பரவிடுச்சு. இது நாங்க சொல்லாமலே மக்கள் நினைக்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாம இந்த சீமானை போட்டு இந்த திமுக இந்த மாதிரி படுத்துது?
ஏன் திரும்ப திரும்ப அந்த ஆளை குற்றவாளியா மாத்த முயற்சி பண்றாங்க? இதுவா வீழ்த்துறதுக்கான வழி? இது தப்பு அப்படின்னு டீ கடையில மத்த இடத்துல இருக்கிற தம்பி, தங்கைகள், மத்த ஆட்கள் எல்லாருமே பொதுவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இது வந்து திமுகவினுடைய வீழ்ச்சியின் தொடக்கம். இது இப்படி பேச்சு வரவே கூடாது. திமுக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த நினைக்குதுங்கிற பேச்சு வரவே கூடாது. அத வர வச்சுக்கிட்டாங்க அவங்களா. இது தப்பு. இதுதான் எங்களுக்கு நாளைக்கு வெற்றியா ஆகப் போகுது. ஓகே. அண்ட் இன்னொன்னு சீமான் அவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு போறது, இந்த சிக்கல்களுக்கு மத்தியில அவருடைய மனநிலை, அவருடைய குடும்பத்தினருடைய மனநிலை எப்படி இருக்கு? இல்ல நேத்து ஆஜராகிட்டு வந்த பிறகும் அவங்க எப்படி இருக்காங்க? அதாவது அந்நியார பொறுத்தவரையில அவங்க ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பெரிய அரசியல்வாதியினுடைய மகள். அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அரசியல்னா இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், குற்றச்சாட்டுகள் இருக்கும். இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்ச, அறிஞ்ச ஒரு பெண். 1. 2வது அவங்க வழக்கறிஞருக்கு படிச்சவங்க. ஐஏஎஸ் அட்டெண்ட் பண்ணவங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிளேயர். அவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்ட, களரி கத்துக்கொண்ட, பயிற்சி பெற்ற ஒரு ஆளு. அதனால மன ரீதியாவும், உள ரீதியாவும் நல்ல வந்து உறுதியான ஒரு பெண். மற்ற பெண்கள் போல அந்நியார் கிடையாது. அவங்க வந்து அறிவு ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, தன்னை உறுதிப்படுத்திக் கொண்ட ஒருத்தவங்க. அவங்க வந்து பொது வெளிக்கு வராம இருக்கிறதுக்கு அவங்க குழந்தைகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்துக்கணும், கொள்ளணும் அப்படின்னு தான் இருக்காங்க. அப்படி இருந்தபோதும் கூட, முந்தா நாள் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து அவங்க ஒரு நேர்காணல் குடுத்தாங்க. எவ்வளவு தெளிவா இருந்துச்சு, எவ்வளவு டீட்டெயிலா வந்து அவங்க வந்து பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால அந்நியார் வந்து இதுல மனம் வருந்துறதுக்கோ, அல்லது வேதனைப்படுவதற்கோ, இதுல எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடையவே கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவான ஒரு பெண். எல்லாத்தையும் மிக சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண். அது எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். மன உறுதியான ஒரு பெண். அவங்க உறுதிய எந்த ஒரு காரணத்த கொண்டு சிதைக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால அந்த அண்ணி வந்து கலங்கி போயிருவாங்களே, அண்ணி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்களே, அண்ணி நொறுங்கி போயிருவாங்களே அப்படிங்கிற சிந்தனை, எண்ணத்துக்கு இடமே இல்லை. ஏனென்று சொன்னால், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய மனைவி அண்ணியார் கயல்விழி அவர்கள் ஒரு உறுதியான இரும்பு பெண். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால எங்களுக்கு அந்த கவலை எல்லாம் சுத்தமா இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம், சீமான் அவர்கள் அடுத்தடுத்த சம்மன் வந்தா திரும்ப விசாரணைக்கு ஆஜராவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த விசாரணை கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஜராவேன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நானும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த முறையும் இப்படிதான் இருக்குமா? தொண்டர்கள் அங்க போயிட்டு கூட்டமா நிக்கிறது, இந்த பரபரப்பு இருந்துகிட்டே இருக்குமா ஒரு முறை இப்ப நான் அத விசாரணை? நேத்து அந்த காவல்துறை உயர் அதிகாரியோட பேசி அந்த இடத்த மாத்தி வச்சேன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? அப்ப நான் அவர்கிட்ட ஒண்ணு சொன்னேன். அது என்ன சொன்னேன்னா, இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் வர்றாங்கங்கிறதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களா சார்? நீங்க எதிர்காலத்துல ஒரு நடிகர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மதிப்புக்குரிய தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இந்த மாரி ஒரு பொது இடத்துக்கு வருகிற போது, என்ன நடக்குதுங்கிறத எதிர்காலத்துல நீங்கள் நேருக்கு நேரா சந்திக்கிற போது, என் நினைவு உங்களுக்கு வரும். எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத அத பாருங்க. ஆனா நான் பாருங்க, இப்ப எங்க தம்பிங்கள்ட்ட போய் நான் சொல்றேன். இந்த இடத்துக்கு அப்புறம் யாரும் வராதீங்க தம்பிங்களான்னு சொல்றேன். ஒருத்தன் கூட வரமாட்டான் பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நீங்க இத நீங்க எடுத்து கொண்டு போய் அங்க போடுங்க. நான் சொல்லும்போது தான் தம்பிங்க வருவாங்கன்னு. நான் ஒரே ஒரு கமெண்ட் தான் சொன்னேன். செந்தமிழன் சீமானின் அன்பு தம்பியா, அந்த இடத்துல நின்னு, தம்பி தங்கைகளே, யாரும் இத விட்டு வராதீங்க. அவங்க இந்த இந்த இத பேரிகார்ட தூக்கி அங்க போட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னேன். ஒருத்தர் கூட வரல. அவர் அங்கேருந்து நேரா வந்து எனக்கு வந்து கை குடுத்தாரு. இல்ல அப்ப ஏன் தாவேகாவினர் வரும்போது மட்டும் வருத்தப்படுவீங்கன்னு சொன்னீங்க? ஏன் சொன்னேன்னா, அவங்க வந்து இன்னும் பயிற்சி பெறல. பாருங்க அந்த மாநாட்டுல ஒரு 15,000 சேர அடிச்சு நொறுக்கி போட்டு வச்சிருந்தாங்க. ம். புரியுதா உங்களுக்கு? அவங்க எல்லாமே அங்க கட்சி தொண்டர்கள் மட்டும் தான் வந்திருந்தாங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்ல தங்கச்சி. ரசிகர்கள் அங்க எவ்வளவு மட்டும் பேர் இல்ல. இருந்தாங்க. ஒரு லட்சக்கணக்கான நேர்காணலுக்கு மக்கள் ஒரு திரண்டிருந்தாங்க. ஒரு 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 நிகழ்ச்சிக்கு அந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க. திரும்பி வரும்போது அங்கிருந்து சேர் எல்லாம் உடைச்சு போட்டு வந்துட்டாங்க. ரோஹிணி தியேட்டர்ல சொல்றீங்க. ரோகிணி தியேட்டர்ல மட்டும் இல்ல. ஒரு தொலைக்காட்சி வாதத்துக்கு போயிருக்கும்போது அந்தந்த கட்சிக்காரங்க எல்லாம் வருவாங்கல்ல துண்ட போட்டுக்கிட்டு. டிபேட் மாதிரி. அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கும்போது அங்க இருக்கிற இருக்கையெல்லாம் வந்து உற்சாக மிகுதியில அடிச்சு உடைச்சு போட்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த தம்பி இல்ல 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடத்துனாங்களே, அங்க எல்லாமே சீரா தான கூட போச்சு. பாருங்களேன். ம். இலைய போட்டு நின்னுகிட்டு சாப்பிட விட்டுட்டாங்க. இது என்ன இது மாதிரி சரித்திரத்துல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் அவங்க கட்சியில தான் நடக்குது.
அதனால நான் சொல்றேன், ஒரு புதுமையான ஒரு அனுபவத்தை நீங்க பெறுவீங்கன்னு சொன்னேன். எங்கேயாவது பெஞ்ச் போட்டு அதுல நல்ல தலவாழை இலை போட்டு அதுல நல்ல விலைய ஒரு சாப்பாடு 3000ங்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு சுவையான உணவுகளை பரிமாறி உட்கார்றதுக்கு சேர் போடாம எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நின்னுகிட்டே சாப்பிட்ட ஸ்டைல் வந்து எங்கேயாவது பார்த்து நின்று சாப்பிடு. சேர் பற்றாக்குறையா இருந்திருக்கலாம். ஏமா 2500 பேர் ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல அந்த நிகழ்ச்சி நடக்குது, உட்கார்றதுக்கு இருக்க தர மாட்டாங்களா? பஃபேனா கையில வச்சுட்டு நின்னுகிட்டு சாப்பிடுவோம். அது வந்து பிரச்சனை கிடையாது. நாங்க கூட சினிமால வந்து எல்லாம் நின்னுகிட்டு தான் சாப்பிடுவோம். இருந்தா யாராவது டைரக்டர், ஹீரோ இந்த மாதிரி ஆட்கள் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. மத்த தொழிலாளர்கள் எல்லாருமே கையில வச்சு நின்னுகிட்டு தான் சாப்பிடுவோம். இது எங்களுக்கு பழக்கப்பட்டு போன ஒண்ணு. இது என்ன ஸ்டைலு? இடுப்பு உயரத்துக்கு இது மேசைய போட்டு அது மேல சாப்பாட போட்டு நின்னு குனிஞ்சு குனிஞ்சு சாப்பிடுங்கிறது என்ன எக்ஸர்சைஸா? அப்ப இதெல்லாம் இந்த புதுமையெல்லாம் எங்க நடக்குது? தம்பி விஜயோட கட்சியில தானே நடக்குது. அதனால சொன்னேன், ஒரு புதுமையான அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். ஆனா எங்கள் கட்சி ஒரு மக்கள் ராணுவம் மாதிரி. இப்ப என் போன்ற ஒருத்தரை மதிப்பாங்க அவங்க. என் வார்த்தைக்கு மரியாதை குடுப்பாங்க. நீங்க அந்த இடத்துல நானு பெருமையா சொல்லல. இன்னும் யாரோ ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் போய் சொல்லியிருந்தாலும் அவங்க அத கேட்பாங்க. எங்க தம்பி தங்கைகளுடைய மனப்பழக்கம் அதுதான். இன்னொன்னு தெரியுமா? இன்னும் நெறைய போலீஸ்காரங்க நெறைய ஆச்சரியப்பட்டாங்க. வாட்டர் பாட்டில் எல்லாம் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. குடுத்துக்கிட்டே இருக்கும்போதே யாராவது எம்ப்டி பாட்டில் வச்சிருந்தா போடுங்க, போடுங்கன்னு சொல்லி அந்த பாட்டிலையும் கலெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப நீங்க நேத்து ஒரு 5000 பேர் அந்த இடத்துல திரண்டோம். அந்த 5000 பேர் திரண்டதுக்கான எந்த ஒரு அடையாளமும் நாங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் கிடைக்காது. ஏன்னா நாங்க சுத்தப்படுத்திடுவோம். இதெல்லாம் எங்க கட்சியில மட்டும் தான் தங்கச்சி நடக்கும். அதனால தான் சொல்றேன். அத பார்த்தும் போலீஸ்காரங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்ன சீமான் இப்படி வச்சிருக்காரு கட்சிய அப்படின்னு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் அந்த மேடையில பேசும்போது, "வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசுற மாதிரியே திரும்பவும் பேசி காமிச்சாரு. என்ன சொல்ல வராரு? நையாண்டி பண்றாரா சீமான் அவர்கள விஜய்? சீமான அவர் நையாண்டி பண்றாரா? இல்ல சீமான் பேசுறது அந்த ரேஞ்சுக்கு போய் ரீச் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியல. சீமான் அண்ணன் எது பேசினாலும் இன்னைக்கு வைரல் தான். புரியுதுங்களா? அவர் வந்து வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னாரு. வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு அவர் சொன்னாரு. இல்ல, ஆனா அந்த கமெண்ட் விஜய பார்த்து தானே சொன்னது. அந்த கமெண்ட் விஜயை பார்த்து சொல்றாரு, விஜயை பார்த்து சொல்லல. அவர் இப்ப வந்து வாய்ப்பில்ல ராஜா யாரை பார்த்து சொன்னாரு? அவர் என்ன பேசினாலும் வைரல் பண்றாங்க. அதை அவர் ரிப்பீட் பண்றாரு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தான். எங்க தம்பி தானே, எங்களை ஃபாலோ பண்ணி அதே திரும்ப சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல. விஜய் அவர்கள் கொள்கை குறித்து அந்த மாநாடுல பேசும்போது, ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, அந்த பக்கம் நில்லுங்க அப்படின்ட்டு சீமான் அவர்கள் விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனத்தின் போது தான் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. அந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்க கூட விஜய் சொல்லியிருக்கலாமேன்னு கேட்கிறேன். இல்ல இப்ப விஜய்க்கு ஒரு பதிலடி கொடுக்குறாரு அண்ணாமலை. இதே டயலாக், வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்னு அண்ணாமலை சொல்றாரு. இப்ப இது என்ன சொல்லுவீங்க? உங்க பிள்ளைங்க எல்லாம் 3 மொழி படிக்கலாம். நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தி பாடமா வச்சு 3 மொழி படிக்க வைப்பீங்க. ஆனா மக்கள் மட்டும், உங்கள் தொண்டர்கள் மட்டும் ஹிந்தி படிக்க கூடாதா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அதனால அண்ணன் சீமான் பேசின ஒரு டயலாக்கை எல்லாரும் எடுத்து கையாளுறாங்க, அவ்வளவுதான். அதுல எங்களுக்கு வந்து ஒன்றும் வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய் இன்னும் 100 தடவை சொன்னாலும் மகிழ்ச்சி தான். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.